கிறிஸ்து பிறப்பு நாள் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது என்று நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் தேதி மாறுவதில்லை. அதே நேரம் இயேசுவினுடைய உயிர்ப்பு ஞாயிறு வெவ்வேறு தேதிகளிலே கொண்டாடப்படுவது ஏன், அல்லது அது எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் 2 நாட்கள் சம இரவு பகல் நாள். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி, மார்ச் மாதம் 21ஆம் தேதி. மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு வருகிற முழு நிலவு நாள், பௌர்ணமி நாள், அதை அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை தான் உயிர்ப்பின் பெருவிழா கொண்டாடப்படுகிறது. கிபி 325ஆம் ஆண்டு எபேசு திருச்சங்கத்திற்கு பிறகு திருச்சபை இந்த முடிவை எடுத்து கொண்டாடுகிறது. உயிர்ப்பு ஞாயிறு நிலவினுடைய சுழற்சி அல்லது காலம், அதை மையப்படுத்தி தான் நிர்ணயிக்கப்படுகிறது. மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை முழு நிலவு நாளாக இருந்தால், மார்ச் மாதம் 25ஆம் தேதி அடுத்த நாள் ஞாயிறு உயிர்ப்பு பெருவிழா. எனவே இந்த உயிர்ப்பு பெருவிழா மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் தான் வரும் உயிர்ப்பு ஞாயிறு. அந்த பௌர்ணமியை, முழு நிலவு நாளை பாஸ்கா பௌர்ணமி என்றும் சொல்வார்கள். அதனால்தான் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாளிலே உயிர்ப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. கடந்த 500 ஆண்டுகளிலே மார்ச் 31ஆம் தேதியும் ஏப்ரல் 16ஆம் தேதியும் உயிர்ப்பு பெருவிழா தலா 22 முறை கொண்டாடப்பட்டிருக்கிறது. மார்ச் 24ஆம் தேதி 2 முறை தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேதியிலும் எத்தனை முறை கொண்டாடப்பட்டிருக்கிறது என்று விவரங்கள் வலைதளத்தில் இருக்கிறது, பாருங்கள். நிலவின் சுழற்சியை மையமாக வைத்து உயிர்ப்பு பெருவிழா நிர்ணயிக்கப்படுகிறது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து உயிர்ப்பு பெருவிழா என்பது ஞாயிற்றுக்கிழமை. திருச்சபையினுடைய தொடக்கத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்டு வந்தது. அதனால்தான் ஓய்வு நாள் என்று யூதர்களுக்கு சனிக்கிழமை இருந்ததை கிறிஸ்தவர்கள் ஞாயிறு ஆண்டவர் இயேசு உயிர்த்த நாளாக இருந்ததனால் அதனை விடுமுறையாக அறிவித்து ஓய்வு நாளாக அனுசரிக்கிறார்கள். தொடக்க கால திருச்சபையிலிருந்து இந்த பாரம்பரியம் இருக்கிறது, ஆண்டவரின் உயிர்ப்பினால். எனவே அதை நிர்ணயித்த பிறகு அதற்கு முன்னால் பாஸ்கா பெருவிழா, மற்ற திருவிழாக்கள், அதெல்லாம் ஒவ்வொன்றாக பின்னோக்கி செல்லும். இதுதான் வரலாறு. இதை தெரிந்து கொள்வோம். திருச்சபை இதை மிக மிக நுணுக்கமாக கொண்டாடுகிறது. அடுத்து கிரகோரியன் காலண்டர் என்ற அந்த கால அட்டவணை தான் திருச்சபை பின்பற்றுகிறது. உலகெங்கிலும் அதை தான் நாம் பின்பற்றுகின்றோம். ஜூலியன் காலண்டர் என்று முன்பு இருந்தது, அதை மாற்றியமைத்து கிரகோரியன் காலண்டர் என்று மீண்டு வந்தது. கிரகோரி என்பவர் ஒரு திருத்தந்தை. அவர் மூலமாக இந்த ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எனவே நிலவின் கால அட்டவணை சுழற்சி, சூரியனின் கால அட்டவணை கிரகோரியன் காலண்டர், இரண்டும் இணைந்துதான் இந்த உயிர்ப்பு பெருவிழாவை நிர்ணயிக்கிறதற்கு உதவுகிறது. உலகெங்கிலும் இப்படிதான் பல ஆண்டுகளுக்கு என்றைக்கு ஈஸ்டர் பெருவிழா என்பதை திருச்சபை நிர்ணயித்து வைத்திருக்கிறது. மிக எளிது. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.